ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ கைஸ், எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கட் ஆஃப் என்னதான் சொல்றாங்க நம்ம மக்கள்னா நம்ம பசங்க தான். ஓகேவா? என்ன மார்க் வச்சிருந்தா பிசிக்கலுக்கு ரெடியாக போகலாம் அப்படின்றத பத்தி நான் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோ. சோ தயவு செஞ்சு ஸ்கிப் எதுவும் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சோ சொல்லக்கூடிய ஒரு தகவலும் உனக்கு சிங்க் ஆகுதா, இதனாலதான் இந்த கட் ஆஃப் இப்படி குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா இதனாலதான் இந்த கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உனக்கே கிடைக்கும். சோ இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு அடுத்த கட்ட வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகு. நம்ம என்னதான் சொல்லலாம் சார், நீங்க சொல்றது ஒரு ஆன்சருக்கு வந்தாதான் சார் உண்மை தெரியும். இது நீங்க என்னன்னா பொழுத தட்டி கழிக்கிறீங்க. அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் தள்ளிதான் போடுறீங்களே தவிர வாய்ப்புகள் ஒரு தடவை போனா திருப்பி வராது. ஏதோ ரிட்டர்ன் எக்ஸாம் தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாம் உன்னுடைய போர்டு ஏதோ ஒரு வகையில உனக்கு ஒரு சின்ன நன்மையை செஞ்சு விட்டுருச்சு. இதை நான் நன்மை தாங்க சொல்லுவேன். நீங்க எல்லாருமே நெகட்டிவ் சைட் பாக்குறீங்க, கஷ்டமா கேட்டுட்டானே பிக்காலி பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ போர்டு எல்லாத்தையுமே ஒரு கணக்கு போட்டுதான் செஞ்சிருக்கும் நான் சொல்றேன். சோ இதுவும் உனக்கு ஒரு பாசிட்டிவ் தான். சரி, போர்டை கூட விடுங்க, நமக்கு நம்ம நம்புற கடவுளும் நம்மள மீறி இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் நமக்கு அது ஒரு பாசிட்டிவா தான் ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்கு. சோ இந்த கொஸ்டின் பேப்பர் உனக்கு மட்டும் டஃப் இல்ல, எல்லாருக்குமே தான் டஃப். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். கண்டிப்பா நாளை என்பது ஒண்ணு இருக்குன்னா அதை கடந்து போய் தான் ஆகணும். அப்ப நாளைக்கான வேலையில கண்ணும் கருத்துமா இறங்குங்க. இந்த வீடியோவோட முடியல உனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்குதான்றத பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எங்க அகாடமில பிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் வந்து வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர் 3 பிரான்ச்சஸ்லயுமே போயிட்டு இருக்கு. கமிங் 26th, தட் மீன்ஸ் வெள்ளிக்கிழமையில இருந்து பிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தாராளமா திங்கக்கிழமையில இருந்து பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு உனக்கு ஒரு விவரத்தை புரிய வைக்கும். என்னன்னா கட் ஆஃபை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னன்னு கேக்குறாங்க. கட் ஆஃபை நிர்ணயிக்கக்கூடியது இந்த 5 பாராமீட்டர்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். ஒண்ணு, தேர்வர்களுடைய எண்ணிக்கை. அப்ளிகேஷன் போட்டவன் எத்தனை பேரு, எக்ஸாமுக்கு வந்தவன் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் டிசைட் பண்ணும். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் குறையும் பொழுது கட் ஆஃப் குறையும் இல்ல. அப்ப கிட்டத்தட்ட 100%த்துல 30% பேரு ஆல்ரெடி ஆப்சென்ட் முத்திரை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆப்சென்ட் தேர்வுகளுடைய எண்ணிக்கை குறையப்பட்டிருக்கு. இந்த தேர்வுல கடந்த வருட தேர்வுகளை ஒப்பிடுகையில் இந்த வருஷம் தேர்வுகளுடைய எண்ணிக்கை குறையப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தேர்வின் கடினத்தன்மை. How the exam was, it's tough, it's moderate or it's easy அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். சோ நான் கண்டிப்பா ஈஸின்ற கேட்டகரிக்குள்ள வரமாட்டேன். இந்த தேர்வு உங்களுக்கே தெரியும், இது ஒரு எளிமையான தேர்வு கிடையாது. அதாவது நான் படிச்சதெல்லாம் வரல, ஆனா படிச்சதை வச்சு தொடர மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி எதிர்பார்க்காத சில மாதிரி மேம்போக்கான கேள்விகள் எல்லாம் ஒரு காமனான புரிதல் திறன், அதாவது இன்டர்வியூல கேட்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் தூக்கி வந்து வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. அப்ப உனக்கு எக்ஸாம் டஃப்னா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எக்ஸாம் ஈஸியா, அவனும் அதே தேர்வுல தானே இருக்கான். அப்ப கண்டிப்பா அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கணும். அப்ப தேர்வினுடைய கடினத்தன்மை அதிகமா இருக்கு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு அம்புக்குறி இறங்குச்சு, ரெண்டாவதுக்கு அம்புக்குறி ஏறி இருக்கு. அப்ப தேர்வின் கடினத்தன்மை அதிகரிச்சிருக்கு. காலி பணியிடங்கள் கடந்த எந்த வருடத்திலும் இல்லாத, 2019 தான் 969 வேகன்சி வந்துச்சு 2020 நடந்த தேர்வுல. ஆனா இதுல காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 1290 காலி பணியிடங்கள். அப்ப காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து மாணவர்களுடைய பங்களிப்பு. தட் மீன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சார் நான் நல்லாவே பண்ணல சார், நான் கொஞ்சம் சுமாரா தான் சார் பண்ணிருக்கேன். நான் எதிர்பார்த்து போனது 130 கேள்வி 125 கேள்வி போடணும்ட்டு, ஆனா என்னால 110 கேள்வி தான் சார் போட முடியுது. எல்லாருக்குமே நிறைய அடிச்சிருக்கு. அப்ப மாணவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 2022 2023 தேர்வுகளை கம்பேர் செய்யல இந்த 2024க்கான எஸ்ஐ தேர்வு, அதாவது சார்பாய்வாளர் தேர்வு 2024 25 தான் நடந்திருக்கு கடைசியில. ஆனா இதற்கான பங்களிப்பு என்பது மாணவர்களுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம், அவர்கள் சரியாக தேர்வு செய்யப்படாததால. நெக்ஸ்ட், கம்யூனிட்டி பேஸ்ட் மார்க். இது ஒரு முக்கியமான வைட்டல் ரோல்ங்க. யாருமே இதை பத்தி பேசுறது கிடையாது. உன் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் சிறப்பாக செயல்படாத போது கட் ஆஃப் குறையும். ஒரு பிசிஎம் கேண்டிடேட், முஸ்லிம் அப்பியர் ஆனதே கம்மி. அந்த அப்பியர் ஆன முஸ்லிம்ஸ்ல இந்த கொஸ்டின் பேப்பர் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல எஸ்ஏ கேண்டிடேட்ஸ், அவங்க அப்பியர் ஆனதே கம்மி. அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ்ல இவங்க யாருமே நான் வந்து ஸ்கூல் புக் அட்டெல்லாம் படிச்சுட்டேன்னு வந்து நின்று இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்க்காத தருவாயில அவங்க கம்மியா எடுப்பாங்கல்ல. அப்போ நான் ஒரு எஸ்ஏ பிரிவினை சேர்ந்தவரை ஒரு 15 பேரு எஸ்ஐ ஆக்கணும் இந்த தேர்வின் மூலமாக அப்படின்னு முடிவு பண்ணிருந்தேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 15 பேர் என்ன மார்க் வரானோ அடிச்சு அவங்க தான் நான் வேலைக்கு கூப்பிடுவேன். அப்ப அவன் 15வது ஆளு 47 கேள்விதாங்க, 47 மார்க் தாங்க எடுத்திருக்கானா கூட அவன் மார்க் தான் கட் ஆஃபா இருக்கும். அப்ப ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அப்ப கம்யூனிட்டி பேஸ்ட் மார்க் வேரி ஆகும். அதன் மூலமாக உங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர் சிறப்பாக பர்ஃபார்ம் செய்யப்படாவிடால், சிறப்பாக பர்ஃபார்ம் செய்யலனா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் குறையும். இது யாருமே பேசுறது இல்ல, இதுவுமே இருக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டரா.
அப்ப உன்னுடைய கம்யூனிட்டி, நான் ஜாதி கூட அவங்க சொல்ல வரல, கம்யூனிட்டி பேஸ்ட் மார்க் ஒன்னு இருக்கு. அப்ப இந்த 5 பாராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு கட் ஆஃப் டிசைடிங் பாராமீட்டர்ஸ் தான். அப்ப ஃபர்ஸ்ட் தேர்வுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அது உனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். தேர்வின் கடினத்தன்மை அதிகரிச்சிருக்கு, அது 2வது பாசிட்டிவ். காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கு, 3வது பாசிட்டிவ். இப்படி எல்லாமே பாசிட்டிவ் அமைஞ்ச இந்த ஒரு 2025க்கான கட் ஆஃப் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சார் எதுக்கு கிரேஸ் மார்க், இந்த சிக்கிம், மேகாலயால ரயில் போக்குவரத்து இல்ல, அது ஸ்கூல் புக் தகவல். 2014ல இருந்து அங்க ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ணி ரயில் போக்குவரத்து இருக்கு. அப்ப சிக்கிம்ல இல்ல. அப்ப புக்கின் அடிப்படையில மேகாலயா, நடப்பு நிகழ்வுகள் அடிப்படையில சிக்கிம், ரெண்டுத்துக்குமே வாங்கலாமா? வாங்கலாம், கேட்டு பார்ப்போம். அதே மாதிரி அந்த சைக்காலஜில ஒரு முட்டை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வந்துச்சு. முட்டையை வச்சுட்டு இப்படி ஒரு நடுவுல ஒரு முட்டையை போட்டு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இதுக்கு 2 லாஜிக் இருக்கு. 6 வரதுக்கு ஆன்சர் இருக்கு, 12 வரதுக்கு ஆன்சர் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கேட்டு பார்ப்போம். லாஜிக் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணத்துல கொடுத்துதான் ஆகணும். சிறையில பூட்டு தொங்கணும்னா உள்ள சிறைச்சாலையில சிறை கைதிகள் இருக்கனால கேட்டு பார்ப்போம் வந்துச்சுன்னா. சோ அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்கன்றத பார்த்துட்டு ஆன்சர் கீக்கு அப்புறமா நம்ம கிரேஸ் மார்க் அப்பீல் பண்றதெல்லாம் பார்ப்போம். இப்ப அதை பத்தி எதுவுமே வருத்தப்படாத. இப்போதைக்கு அபிஷியல் ஆன்சர் கீழ என்ன போட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், சரிங்களா? சோ இந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இது ஒரு முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் அந்த 3 வருஷ கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணி தான் இந்த வருஷத்துக்குள்ளே வரப்போறேன். அதுல ஃபர்ஸ்ட் 2019 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 969 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது 969 கடந்த வருடங்களிலேயே அதிகமான காலி பணியிடங்களை கொண்ட தேர்வு என்றால் 2019 வந்து 2020 நடந்ததுதான். இதுல மென்னுக்கு 688, உமனுக்கு 281 வேகன்சியும் இருந்திருக்கு. சோ இதுல டிபார்ட்மெண்ட் கோட்டாவெல்லாம் நான் சேர்க்கல, பிரிஞ்சதை சொல்றேன். டிபார்ட்மெண்ட் கோட்டாலாம் கழிச்சா அதுவுமே கம்மியா இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது வந்த கட் ஆஃப் பாருங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஏன்னா 2020 நடந்த ஒரு தேர்வு கடினத்தன்மை அதிகம் கொண்டதாகத்தான் இருந்தது. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 2020 தேர்வின் கடினத்தன்மை அதிகமா தான் இருந்துச்சு. அந்த அதிகமான தேர்வின் கடினத்தன்மை இருந்ததுல கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, ஒரு பொது பிரிவினரை சேர்ந்தவருக்கு 48.5 தான் வந்திருக்கு. இதே பிசிஏ சேர்ந்தவங்களுக்கு 48.5 தான் வந்திருக்கு. எம்பிசிக்கு 48.5, எஸ்சிக்கு 47.5, பிசிஎம்க்கு 44.5, எஸ்சிஏக்கு 44, எஸ்டிக்கு 43.5. இவ்வளவுதாங்க இருந்திருக்கு 2020. அப்ப தேர்வின் கடினத்தன்மை அதிகம், தேர்வர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி எல்லாம் இருக்கும்போது வேகன்சி அதிகமா இருக்கும்போது எப்படி ஆயிருக்கு பாருங்க, கட் ஆஃப் குறைஞ்சிருக்குல்ல. அப்ப அதே மாதிரிதான் பெண்களுக்கும் கம்மியா இருக்குல்ல, 42, பிசிஎம்க்கு 35.5 தான் வந்திருக்கு. சோ நீ ஒரு விஷயத்த பார்த்துட்டு 2025 மட்டும் பாக்குற சார், அப்ப யாருக்குமே அறிவு இல்ல சார், நாலேஜ் இல்ல. பசங்க எல்லாம் எஸ்ஐன்னு ஒரு தேர்வு இருக்குன்றது தெரியாது, பாதி பேர் அப்ளை பண்ணல, பாதி பேர் போல, அதனால இப்படி ஆயிருக்கலாம் சார். இப்பதான் எல்லாருக்குமே முன்னெச்சரிக்கையா இருந்தாங்க. எப்போ அந்த 2022 சப்ப கொஸ்டின் பேப்பரே 2023 ஈஸியான கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படித்தான் எங்களுக்கு இந்த வருஷமும் தேர்வு வரும், அதனால நாங்க டிஎன்பிஎஸ்ல விட்டதெல்லாம் இங்க வந்து பிடிப்போம்னு வந்தாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் அடிபட்டுச்சா இல்லையா? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹிஸ்டரி இல்ல, தமிழ் இல்ல, இப்படி எல்லாம் இல்லாத போது அவங்களும் கொஞ்சம் பிரச்சனை ஆனாங்கல்ல. அப்புறம் இனிமே அவங்க மேலேயே எவ்வளவு நாள் தான் பழி போட்டு உட்காந்துருக்கலாம்னு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். அதனால இந்த முறை தேர்வு எல்லாருக்குமே சரிசமமா ஈக்குவலா தான் நடந்திருக்கு. இந்த 2019 கட் ஆஃப் குறைஞ்சிருக்குன்னா இந்த வருடமும் தேர்வின் கடினத்தன்மையை கருத்தில் கொண்டு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. அதான் இந்த கட் ஆஃப் வச்சு உனக்கு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 2022 இருக்கிறதுலே லோயஸ்ட் வேகன்சி நம்ம பார்த்ததுல 444 வேகன்சி தான் வந்துச்சு. அந்த 444 வேகன்சில பொது பிரிவினருக்கு 59.5, பிசிக்கு 59.5 இது மாதிரி ஆயிருக்கு, சரிங்களா? சோ கட் ஆஃப் பாத்துக்கோங்க. ஏன் நான் இதை வச்சிருக்கேன்னா 2023 நடந்த ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு, அதை நான் சொல்றேன். அது ஏன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல இதெல்லாம் பாத்துக்கோங்க. 2022 கிட்டத்தட்ட 59.5 அப்படின்ற கட் ஆஃப், பெண்களுக்கு 56.5 அப்படின்ற கட் ஆஃப் தான் இருந்திருக்கு, சரிங்களா? முஸ்லிமுக்கு தான் குறையும் நினைச்சோம், அவங்களுக்குமே 58, 50 பெண்களா இருந்தா. எஸ்டி அவர்கள் வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு தான் 57.5, 54.5 வந்திருக்கு. அப்போ 2023 பாருங்க, 2023 750 வேகன்சி, எவ்வளவு சாதாரணம் இல்ல, 750 வேகன்சி இருக்கு. இந்த 750 வேகன்சி அதிகரிச்சிருக்கு. சார் நீங்க சொன்ன மாதிரி வேகன்சி அதிகரிச்சிருந்துச்சுன்னா கட் ஆஃப் குறைஞ்சில்ல இருக்கணும். ஆனா இங்க பாருங்க அதிகமா இருக்கே, அதிகமா தான் ஆயிருக்கு. நான் பிஎஸ்டிஎம் எல்லாம் சேர்க்கலங்க, நார்மலான பர்சன்ஸ் சொல்றேன். பிஎஸ்டிஎம் 57.5 தான் வந்துச்சு, ஜிடிகே, பிசிகே. நான் பிஎஸ்டிஎம் வைக்கல, நார்மலான ஒரு ஓபன் கேண்டிடேட்டுக்கு சொல்றேன். இப்போ அதிகரிச்சிருக்கு. என்ன சார் அதிகரிச்சிச்சு காரணம் அப்படின்னா, இந்த வேகன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு தனியா பிரிஞ்சிச்சு. இதே வேகன்சி வேற எங்கெல்லாம் பிரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வார்டு கோட்டான்னு வந்துச்சு. இந்த 2023 வந்ததுக்கு சொல்றேன். நிறைய பேர் இதை கம்பேர் பண்ணி கதை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2023 வந்தது
டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வேகன்சி பிரிஞ்சிச்சு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது பிரிஞ்சிச்சு, வார்டு கோட்டா பிரிஞ்சிச்சு, மினிஸ்ட்ரியல் வார்டு கோட்டா பிரிஞ்சிச்சு. இந்த மாதிரி இதர சொற்ப வேகன்சி எல்லாம் பிரிஞ்சதுனால ஓபன் கோட்டாக்கு கொஞ்சம் கம்மியா வந்துச்சுல்ல, அதனால இந்த கட் ஆஃப் வந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, தேர்வினுடைய கடினத்தன்மை கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஏன்னா 2022 பார்த்து உஷாரானவங்க எல்லாருமே 2023 ப்ரிப்பேர் ஆனா அது எல்லாமே ஈஸியா பட்ட மாதிரி 1 மார்க் தான் வித்தியாசம் வந்திருக்கு அந்த கட் ஆஃப்ல. ஏன்னா 2023 தேர்வு வந்து ரொம்ப சுலபமா இருந்துச்சு. எல்லாருமே இப்படித்தான் ஒரு பேட்டர்ன் வரும்ன்ற ஒரு நாலேஜோட போனதுனால இந்த கேள்வித்தாள் ரொம்ப சுலபமா அமைஞ்சிச்சு. அதனாலதான் கட் ஆஃப் ஏறியதற்கான ஒரு கணிப்பு. புரியுதுங்களா? அதாவது வேகன்சி கூடி கட் ஆஃப் வந்து குறையல சார், ஏறிதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படாது. இதனால இதுல வந்திருக்கக்கூடிய டிராபேக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வார்டு மினிஸ்ட்ரியல் வேகன்சி வந்து ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு காரணத்தினால அந்த 1 மார்க் கட் ஆஃப் வேரியேஷன் இருந்ததுக்கான காரணமே. இப்ப வாங்க நம்மளுடைய 1290 வேகன்சிகளை உள்ளடக்கிய இந்த 2025ஆம் ஆண்டிற்கான தேர்வு. நம்ம எல்லாரும் பார்த்தது இந்த ஒரு தேர்வுல இவ்வளவு கொஸ்டின்ஸும் இவ்வளவு மார்க்ஸும் இருந்துச்சுன்னா நீங்க இப்போதைக்கு ரெடியாக ஆரம்பிங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா நாங்க கம்யூனிட்டியில போட்ட போஸ்ட் ஆகட்டும், நாங்க விசாரிச்ச வகையிலாகட்டும், சொன்ன எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 115 கேள்வி வரையும் தான் அவர்கள் சரியாக போட்டிருக்க மாதிரியும், எங்கோ அத்திப்பூத்தார் போல ஒரு இடத்துல வந்து 120 123 இப்படி தாண்டினதுலாம் ஒரு சில பேர் தான். எல்லாரும் தாண்டிட்டாங்கன்னா எல்லாரும் தாண்டல, சரிங்களா? அப்போ இதுல வந்து கண்டிப்பா எல்லாராலையுமே அந்த 120 அபோவ்ன்றத கிராஸ் பண்ண முடியல இந்த ஒரு தேர்வு. அப்படிப்பட்ட தேர்வு தான் இது, சரிங்களா? கண்டிப்பா சொலையா ஒருத்தனுக்கு 20 கேள்வியாவது தப்பாகக்கூடிய வகையில இருந்த தேர்வு தான் இது. ரொம்ப எல்லாருக்குமே கரெக்டா எல்லாம் ஆயிடல. அப்ப 20 கேள்வியாவது தப்பா இருக்குன்னா அவன் 120க்கு கீழே தானே வந்திருக்கான். அப்ப அவனுக்கு இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இந்த கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, அது இவ்வளவு மார்க்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி இந்த மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமா உங்களுடைய பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஜிடி பொது பிரிவினரை சேர்ந்தவராக இருந்தால் 110க்கு மேற்பட்ட கேள்விகள் அட்டெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னா, அதாவது 55 மதிப்பெண்களுக்கு மேல் உங்களுக்கு வரும். நீங்கள் தாராளமா என்ன பண்ணலாம், பிசிக்கலுக்கு போலாம். பொது பிரிவினர் சொல்லிட்டு இருக்க. பிசி வகுப்பினரை சேர்ந்தவராக இருந்தால் 106 கேள்விகள். என்ன சார் ஒரேடியா 34 கேள்வி கம்மி பண்ணிருக்கீங்கன்னா, இது நம்ம சொல்றதுதான் கடைசி கட் ஆஃப் வர்றதுக்கு தான், சரிங்களா? இதுக்கு மேலேயும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பார்டர் அந்த மார்க் வரும்ல கட் ஆஃப், நான் தான் சொன்னேன் ஒவ்வொரு கம்யூனிட்டி சேர்ந்தவனும் கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. நார்மலா பிசிஎம் கேண்டிடேட்ல எவனுமே உருப்படியா பெர்ஃபார்ம் பண்ணல. 110 தான் பிசிஎம்ல எடுக்கக்கூடிய முதல் மார்க்கேனா, அந்த 110ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 98 அல்லது 90 வந்தா கூட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இது கம்யூனிட்டி பேஸ்ட் மார்க், இதுல விளையாடு. அப்போ நான் பிசிக்கு என்ன சொல்லிருக்கேன், 106 மதிப்பெண்களுக்கு மேல், அதாவது 106 கேள்விகளுக்கு மேலையும் 53 மதிப்பெண்களுக்கு மேலேயே வச்சுட்டு ஒரு ஆண்மகனா இருந்தா தாராளமா பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம். எம்பிசிக்கும் அதே 106 தான் பிக்ஸ் பண்றேன், சரிங்களா? எஸ்சிக்கு 104 பிளஸ் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவரா இருந்தா ரெடி ஆகுங்க. அதாவது மார்க் வந்து 52 பிளஸ், சரிங்களா? எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்தவரா இருந்தா 98 பிளஸ் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தா தாராளமா பிசிக்கலுக்கு ரெடி ஆகும். தட் மீன்ஸ் உங்க மார்க் வந்து 49 பிளஸ் இருந்ததுன்னா, எஸ்டி வகுப்பினர் 96 பிளஸ் இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் 48 பிளஸ் இருந்தீங்கன்னா தாராளமா ரெடி ஆகுங்க. பிசிஎம் 98 100 கேள்வியோ இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் 49 அல்லது 50 பிளஸ் இருந்ததுன்னா தாராளமா ப்ரிப்பேர் ஆகுங்க. இது ஒரு நல்ல மார்க். இந்த மார்க்குக்கு மேல இருந்துச்சுன்னா தாராளமா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து அந்த கம்யூனிட்டி பேசிஸ்ல கீழே வர்றவங்களை வச்சு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவு குறைய வாய்ப்பு இருக்குன்னுட்டு. சார் இதெல்லாம் வராது, நான் இன்னும் நிறைய வச்சு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டே பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல அங்க போய் கடைசியில காலை உடைச்சுக்கிட்டு கையை உடைச்சுக்கிட்டு நிக்க கூடாது. இப்பதுல இருந்தே போறதுக்கு ரெடி ஆகும், சரியா? அடுத்தது பெண்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, உங்க பெண்களுக்கான மதிப்பெண்கள். ஜிடி பொது பிரிவினரை சேர்ந்தவரா இருந்தா 100 கேள்விகள் அட்டெண்ட் பண்ணிருக்கணும். அதாவது 50 மதிப்பெண்களுக்கு மேல இருந்தா கேர்ள்ஸ் வந்து ரெடியாக ஆரம்பிங்க பிசிக்கலுக்கு. பிசி அதாவது பிசி வகுப்பினரை சேர்ந்தா இருந்தா 98 கேள்விகள் போட்டிருந்தீங்கன்னா, தட் மீன்ஸ் 49 பிளஸ் மதிப்பெண்கள் இருந்தா ரெடி ஆகுங்க. எம்பிசி டிஎன்சிக்கும் 98 மதிப்பெண்கள், தட் மீன்ஸ் 49 பிளஸ் இருந்தா ரெடி ஆகுங்க. எஸ்சி வகுப்பினர் 96 பிளஸ் 48 பிளஸ் இருந்தா ரெடி ஆகுங்க. எஸ்சிஏ வகுப்பினர் 90 பிளஸ், தட் மீன்ஸ் 45 மார்க் எடுத்திருந்தா ரெடி ஆகுங்க. எஸ்டி 88 பிளஸ் 44 பிளஸ் இருந்தா ரெடி ஆகுங்க. பிசிஎம் 86 பிளஸ் 41 பிளஸ் இருந்தா ரெடி ஆகும், சரிங்களா? இவ்வளவுதாங்க பிசிக்கலுக்கு மார்க் இருந்தா டைமை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிங்க. சப்போஸ் இது வராதுன்னா நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு முன்னாடி நீ படாத கஷ்டம் இல்ல, 2 வருஷம் நீ ஏமாறாததே இந்த 1 மாசத்துல ஏமாந்துற போற. நீ இந்த மார்க்கை வச்சுட்டு இப்ப தயவு செஞ்சு பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணு. கடைசி நேரத்துல 15-20 நாள்ல உன்னால பிசிக்கல் பண்ண முடியாது. நீயோ நான் இது இருக்காது அப்படி இருக்காது நான் பண்ண மாட்டேன் எனக்கு இது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தனா, திடீர்னுட்டு உனக்கு இந்த மார்க் தான் வருது, உன்னை பிசிக்கலுக்கு கூப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு
என்ன பண்ணுவேன்றதுதான் என் கேள்வி. ஓகேவா? அன்னைக்கு போய் ஏமாறக்கூடாதுன்னா நீ இப்பத்துல இருந்தே தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒரு சேஃபஸ்ட் மார்க் தான் என்ன பொறுத்த வரையும். இந்த மார்க்குக்கு மதிய மேல வச்சுட்டு இருக்கவங்க தாராளமா பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. அடுத்தது பிசிக்கல்ல சந்திக்கலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 3 rounds ஆஃப் செலக்ஷன் இருக்கு. பிசி கூட விட்டுருங்க, 2 rounds தான், உங்களுக்கு 3 rounds இருக்கு. சோ எலிமினேஷன் அடுத்தடுத்து அடி வாங்கும். அதனால தாராளமா பண்ணுங்க. கண்டிப்பா 1290 வேகன்சி இருக்கக்கூடிய இதுல இந்த மதிப்பெண்களை வச்சு கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நீங்க எங்க கூட இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.